வயசு. சரியா? எவ்வளோ நாள் தலை வலிக்குது? இப்போ வலிக்குதா? இல்லை எத்தனை நாளாக வலிக்குது? தலைவலி 3 மாசமா 2 மாசமா சின்ன பிள்ளைங்க வலிக்குதா? வந்துட்டு போகுமா? அந்த மாதிரி இல்லை 1 மாசம். ஓகே, இங்கே வருது. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு
5 கிட்ட வந்துச்சு, 5 கீழே போல. நம்ம வயலுக்கு வந்து ஆக்சிடென்ட் இருக்கும்போது கூட தலை வலிக்கும். சாப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம கதை தோசை சாப்பிடுங்க, சில தோசை ரொம்ப பிடிக்கும், சில தோசை பிடிக்காது சார். நம்ம செய்கிற பதம் அந்த மாதிரி. அதே மாவை நீங்கள் சாயங்காலம் நீங்க நிச்சயமா மாவு பிடிக்கும். ஏன் இந்த மாவு பிடிக்குது? கடைக்கு போறீங்க, அவன் என்ன பண்ண சாதம் போடுறான், 3 பக்கம் பிரிக்கிறீங்க. முதல் பங்கு எதுக்கு மேல சாம்பார், 2வது பங்கு, 3வது பங்கு மோர் தயிர். ஆனா உப்பு வைக்கிறான். உப்பு ஏன் வைக்கிறான்? குடிச்சு போய் கிடக்கும், தயிர் ஆசிட் மாதிரி இருக்கும். உப்பை போட்டு உடைக்கிறீங்க, காய்கறி போற மாதிரி. அந்த ஊறுகாய் வைக்கிறான், அப்புறம் மோர் குழம்பு வைக்கிறான். அந்த மோரை பிரிஞ்சு பார்த்து நம்ம எப்படி இருக்கிறேன், உப்பு இருக்கும். கவுன்சில் மேடம் மோர் பார்த்தாங்க, உப்புல எங்கே போகுது? பாருங்க, இங்கே கிட்னிக்கு, இங்கே கிட்னி மேடம், அது உங்கள் கிட்னி, என் கிட்னி பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு இங்கே போகும் மேடம். என்ன ஆகும்? என்ன ஆகும்? கிட்னி என்ன ஆகும்? எவ்வளோ உப்பு போடுறீங்க நீங்கள்? அப்பளப்போ உப்பு. எப்போ அப்பளம் சூப்பராக சாப்பிடலாம், எப்போ அப்பளம் நல்லா ருச்சிச்சு சாப்பிடலாம். எப்பயா எப்பயா அப்பளம் நல்லா ருச்சிச்சு சாப்பிடலாம்? எப்ப நீங்க ருசிச்சு சாப்பிடலாம் அப்பளம்? எப்ப மேடம் அப்பளம் திருப்பி கேட்பீங்க, எப்போ கொடுக்குறான்னு கேட்பீங்க, எப்ப கேட்பீங்க? பாயசம் போடுற மாதிரி பாயசம் ஊற்றுவதே நல்லா இனிக்கும், உப்பு வருது, நல்லா உப்பு போட்டுக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது சார். வாயில் உப்பு போனாங்க, உப்பும் இனிப்போம். ஆமாம் மேடம், சொல்லுங்க அப்பளம் போடுவான்னு சொல்லுவீங்க. எல்லாம் எங்கே சார் போகும்போது சுகர் வந்து பேங்க்ரைஸ் போகணும், உப்பு வந்து கிட்னிக்கு போவோம், ப்ரெஷர் ஏற்படும். எதுக்கு
மேடம் 0. வெரி குட். மேடம் உங்க என்ன பண்ணுச்சு உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? என்னன்னா இது ஒயிட் மேஜிக். அதே பறவை, இந்த பறவைகளை சொல்லி வாழ்க்கை சமாளிக்கிறது.